السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ் இஸ்லாஹி சென்டர் நடத்தும் இந்த வாராந்த நிகழ்ச்சியில் இன்று அவசரம் தரும் ஆபத்துகள் என்ற ஒரு தலைப்பில் அவசரம் சம்பந்தமான சில விஷயங்கள், இஸ்திஅஜால் அப்படின்னு அரபுல சொல்லுவாங்க. அவசரம் சம்பந்தமாக அல் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வை என்ன? பொதுவாக நாம் சில பண்புகளை அது பாதகமானது அல்லது மோசமான விளைவுகளை தரும் குணம் என்று சொன்னாலும் சில போது அந்த பண்பு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பண்பாகவும் சில நேரம் இருக்கும். உதாரணமாக கோபம் நல்ல பண்பா கெட்ட பண்பான்னு கேட்டால், கோபம் அவ்வளவு நல்ல பண்பில்லை, அது நல்ல விளைவுகளை தராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் அதே கோபம் மார்க்கத்துக்கு எதிராக வரம்பு மீறுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்டிக்கிறாங்க, அவங்களோட முகமெல்லாம் சிவந்திருக்குது. அப்போ கோபம் ஒரு பிழையான பண்புண்டாலும் சில போது அந்த கோபம் ஒரு மூமினுக்கு வரணும். அல்லாஹு தஆலா கோபத்தை அல் காதிமீன் அல் கைத் என்றான், கோபத்தை முழுங்குவாங்க, விழுங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்வது போல ஈமானிய உணர்வு சில நேரம் கோபத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி தான் இந்த இஸ்திஅஜால், அவசரம் அப்படின்ற இந்த கோணம் பல ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது என்று நாம் ஒரு கோணத்தில் சொன்னாலும், மறு கோணத்தில் அவசரம் என்பது சில போது அது வாஜிபாக இருக்கிறது. அவசரம் என்பது சில போது மிகச்சிறந்த ஒரு நிலையாக இருக்கும். எல்லா நேரத்திலும் அவசரம் கூடாது என்பதும் அல்ல, எல்லா நேரத்திலும் அவசரப்படணுன்றதும் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அது பொறுமையையும் நிதானத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறது. நிதானம் என்பது ஒரு முஸ்லிமிடத்தில் இருந்தால் அவனிடத்தில் மிகச்சிறந்த பண்பு இருக்குது, நல்ல ஹைறுகளை அவன் அடைந்து கொள்கிறான் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருது. பொறுமையாக இருக்கிற இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரின், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று பொறுமையை ஒரு புறம் சொன்னாலும், இந்த அவசரம் சில தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று ஒரு கோணத்தில் நாம் பேசினாலும், இன்னும் ஒரு கோணத்தில் அவசரம் என்பதை இஸ்லாம் என்ன செய்து வலியுறுத்துகிறது என்பது நான் தலைப்புல நாங்கள் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அவசரம் ஏற்படுத்துகிற மிக பாதகமான சில விஷயங்கள் இருக்கிறது. என்ன பாதகமானது? சில நேரம் சில அப்பாவிகள் கொலை செய்யப்படுவதற்கு இந்த அவசரம் காரணமாக இருக்கும். சில போது சில நல்லவர்கள் மோசமானவர்களாக அடையாளம் காட்டப்படுவதற்கு இந்த அவசரம் காரணமாக இருக்கும். சில போது மோசமானவர்களை நல்லவர்களாக நாம் நம்பி விடுவதற்கும் இந்த அவசரம் சில போது காரணமாக இருக்கும். சில போது மனிதன் தொழுகையை விடுகிறான், இபாதத்தை விடுகிறான், சில போது துஆவை விட்டு விடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட துஆ எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னால் நீங்கள் அவசரப்படாமல் இருக்கணும் அப்படின்னாங்க. அது என்ன அவசரம்? நான் அல்லாட்ட கேட்டேன், அல்லாஹ் ஒன்றுமே தரல, அதனால துஆ விட்டுட்டான். அப்போ அவசரம் என்பது பல விளைவுகளை உண்டாக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை சொல்றான், வயதுல் இன்சான் பிஷ்ஷர் துஆஅஹு பில் கைர். மனிதன் கைருக்காக துஆ செய்வது போல அவன் தீங்குக்காகவும் பிரார்த்திக்கின்றான். நல்லதையும் அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், சில நேரத்தில் அவன் தீங்குக்காகவும் பிரார்த்திக்கிறான். வகானல் இன்சானு அஜூலா, ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை பற்றி சொல்ற இடங்கள்ல எல்லாம் அவன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்பதை சொல்றான். மனிதனுடைய அந்த தபீஆ, அவனுடைய அந்த இயற்கை என்பது
அல்லாஹு தஆலா அவன் அவசரப்படக்கூடிய விதமாகத்தான் இந்த மனித உணர்வுகளை இந்த உலகத்தில் படைச்சிக்கிறான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்துல சூரா இஸ்ரால 11வது வசனத்துல வரக்கூடிய வயதுல் இன்சானு பிஷர் துஆஅஹு பில் கைர், அதாவது நன்மைக்காக அவன் அல்லாஹ்வை அழைப்பது போல தீங்குக்காகவும் அல்லாஹ்வை அழைக்கிறான், மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்ற அந்த வசனத்தை விளக்கம் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னா, யுஹ்பிரு தஆலா அன் அஜலத்தில் இன்சான். இதில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய அவசரத்தை பற்றி சொல்கிறான். அவன் சில நேரத்தில் தனக்கு எதிராகவே துவா கேட்கிறான். அதாவது மனிதன் தனக்கு எதிராக துவா கேட்கிறான், நான் நாசமா போய்த்தம்போ அப்படின்றதான். சில நேரம் தன்னுடைய குழந்தைகளுக்கு எதிராக துவா கேட்கிறான், சில நேரம் தன்னுடைய வாகனத்துக்கு எதிராக துவா கேட்கிறான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன்ல சொல்றான், வலவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸி ஷர்ர இஸ்திஅஜாலஹும் பில் கைர். மனிதர்கள் நல்லதை அடைந்து கொள்வதற்காக அவசரப்படுவதை போன்று மனிதர்களுக்கு தீங்கு கொண்டு வருவதிலே அல்லாஹ் அவசரப்படுவானாக இருந்தால் லகுதிய இலைஹிம் அஜலுஹும், அவர்களுடைய அஜல் முடிக்கப்பட்டிருக்கும். மனுஷன் சில நேரங்கள்ல அவசரப்படுறான், சில நேரங்கள்ல தனக்கு எதிராகவே என்ன செய்யறான், துவா கேட்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்களோட உங்களோட குழந்தைகளுக்கு எதிராக நீங்க துவா கேட்காதீங்க, ஏன்னா ஒரு நேரம் இருக்குது, நீங்க அவங்களுக்கு எதிராக நீ நாசமா தான் போவா. நீ அந்த கோபத்துல சில பேர் அப்படி பேசுவாங்க, குறிப்பாக இது ஆண்களை விட பெண்களிடம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதாவது நீங்கள் நிறைய பேர் நரகத்துக்கு போறீங்கன்னாங்க, பெண்களை பார்த்து சொன்னாங்க. ஏன் போறீங்கன்னு சொன்னா முக்கியமான பல காரணங்கள்ல 2 சொன்னாங்க. நீங்க நிறைய என்ன செய்றீங்கன்னா துக்ஸிர்னல்லாஹ்ன்றாங்க, நீங்க அதிகமாக நீங்கள் சாபமிடுகிறீர்கள். பொம்பளைகள் கோவம் தான் என்ன செய்வாங்க, பெரும்பாலும் ஈமானிய பெண்கள் அல்ல, அல்லாஹ் நாடிய நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, திட்டுவாங்க, சபிப்பாங்க, இவன் மண்ணா போயிடுவான், இல்லாட்டி நாசமா போயிடுவான், இவன் தொலைஞ்சு போயிடுவான், இவன் அல்லாஹ் கேட்பான், அந்த மாதிரி என்ன செய்வாங்க, சபிப்பார்கள். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், நீங்க அவசரப்படுவது போல அல்லாஹ் உங்க விஷயத்தில் அவசரப்படுவானா இருந்தா என்ன உங்களுடைய காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். சூரா யூனுஸினுடைய 11வது வசனத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த வசனத்துக்கு விளக்கமாக கொண்டு வருகிறார்கள். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூதாவுதுல ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. இது ஷுவைபுல் அர்னாவுத் என்ற இமாம் இதை சஹீஹ்னு சொல்றாங்க, சரியான ஒரு செய்தி. லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யாங்க, நீங்கள் சாபமிடாதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள். வலா ததுஉ அலா ஹதமிக்கும், உங்கள் பணியாளர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்கள் பொருளாதாரத்துக்கு அநியாய நாசமா போவே இந்த வாகனம் இல்லாட்டி இந்த அந்த மாதிரி பேசுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா சில நேரத்தில் காத்தடிச்சா காத்தை பேசுவாங்க, மழை பெஞ்சா மழையை பேசுவாங்க, மண்ணா போன மழை நாசமா போன மழை இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யப்படாது, நீங்கள் ஒரு மூமின் சபிக்க கூடாது, சாபமிடக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான். எனவே ரசூலுல்லாஹ் இது சொல்றாங்க, ஏனென்றால் லா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்தனைல் ஃபீஹா அத்தா ஃபயஸ்தஜீப லக்கும், ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்க உங்களோட அந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா, நாங்க புள்ளையில கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம், ஆனா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கோபம் சரியா போயிடும். அந்த கோபம் வார நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, இவன் நல்லாவே வரமாட்டான் அப்படின்றோம். அந்த நேரம் உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த புள்ள நல்லாவே வராது. நிறைய குழந்தைகள் தாய் தகப்பனுடைய சாபத்தால் அவங்களோட வாழ்க்கையில அதாவது ரொம்ப ஒரு ஒரு என்னது ஒரு சாபத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்றாங்க. காரணம் சில போது அவங்களோட அந்த துஆக்கள் என்ன செய்யுது, அவங்களுக்கு எதிராக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காரணம் அல்லாஹ் சொல்றான், ஹுலிகல் இன்சானு மின் அஜல், இந்த மனிதன் அவசர உடையவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சூரா அம்பியால 37வது வசனத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். ஆகவே நாம இதில் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த அவசரம் என்பது மனித குணத்தில் உள்ளது. இந்த அவசரத்தால மனிதன் நல்லதை தனக்கு கேட்பதற்கு பதிலாக அவன் தனக்கு எதிராகவே என்ன செய்யறான், சாபமிட்டுக் கொள்கிறான். தன் பொருளாதாரத்துக்கு எதிராகவே அவன் சாபமிட்டுக் கொள்கிறான், தன் குழந்தைகளை அவன் சபித்துக் கொள்கிறான். இதன் விளைவு அவன் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அவன் அடைகிறான். எனவே அவசரம் என்பது மிக மோசமான விளைவுகளை உண்டாக்குகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். இதுல இந்த அவசரம் அப்படின்றத நாங்க 3 வகையான பார்வையை நாங்க பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா, இது இஸ்லாத்தின் பார்வையில இந்த அவசரம் என்ன, இது முதல் பார்வை. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அல் இஸ்திஅஜாலுல் மذ்மூம், அதே மாதிரி அல் இஸ்திஅஜால் அல் மஹ்மூத்,
அதாவது புகழப்பட்ட அவசரம், இகழப்பட்ட அவசரம் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொன்னா சில அவசரம் உங்க விருப்பத்துக்குரியது, நீங்க கண்டிப்பா அவசரப்படணும், நல்லது அப்படின்னு சொல்ற அவசரம் இருக்குது. சிலது நீங்க அவசரப்படவே கூடாது என்று இகழ்ச்சிக்குரியதாக பழிக்கப்பட்டதாக இருக்கிறது. இது இரண்டாவது நாம பார்க்க வேண்டிய ஆய்வு. மூன்றாவது, இந்த அவசரம் என்கிற இந்த விஷயத்தால் நாம் பாதிப்படையாமல் இருப்பதற்கும், நாம் எந்த விஷயத்தில் அவசரப்படுவது, எந்த விஷயத்தில் நிதானமாக இருப்பது என்பதை நாம் ஒரு நிதானமாக வருவதற்கான அந்த இலாஜ், அதில் இருந்து நாம் எப்படி வெளியாகுவது, அதை நாம் நமக்குள் எப்படி சரி செய்து கொள்வது என்ற 3 விஷயங்களை நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது, இந்த அவசரத்தினுடைய இஸ்லாத்தில நிலைப்பாடு என்ன. இரண்டாவது, இந்த அவசரத்தில் எது தேவையானது, எது மோசமானது என்பதை பார்க்க போறோம். மூன்றாவது, அதற்கான இலாஜ், மருத்துவம் அல்லது அந்த அவசரம் என்கிற குணத்தில் இருந்து நாம் எப்படி நிதானப்படுவது என்பற 3 விஷயங்களை நாங்கள் இதில் பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்வது போல ஹுலிகல் இன்சானு அஜூலா அல்லது ஹுலிகல் இன்சான் மின் அஜல், மனிதனை பொறுத்தவரையும் அவன் அவசரக்காரனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இதுல இருந்து உலகத்தில் யாருமே மீள இயலாது. பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். இந்த உலகத்தில் நபித்துவத்தை கொண்டு வந்த நபிமார்கள் கூட இந்த இயல்பான அந்த குணத்தில் இந்த என்ன செய்யல, அவங்க விதிவிலக்கானவர்கள் அல்ல. இதை நீங்க குர்ஆன் சுன்னாவை பார்க்கிற நேரத்தில் மிக தெளிவாக நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த அவசரம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத்தும் தான். மனுஷன் சில விஷயத்துல அவசரப்படணும், சில விஷயத்துல அவன் அவசரப்படக்கூடாது. அப்ப இதுல முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் சில சம்பவங்கள் நமக்கு தெரியும். இர்ஹமுல்லாஹு மூசா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டுமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல கட்டத்தில் அதாவது ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அவசர டைப் உள்ளாள், அவர் எல்லாத்தையுமே அந்த மாதிரி அவருக்கு பொறுமண்ட ஒண்ணே இல்லை அப்படிங்கிறாங்க. அது பிழை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்ற நேரத்தில் என்ன சொன்னாங்க, ரஹிமல்லாஹு மூசா, நிறைய கேள்வி கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்வானாக, அவர் நிறைய அவருக்கு நோவினை செய்யப்பட்டது, ஆனால் மிக பொறுமையாக இருந்தார்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமை இழந்தவர், நிதானம் இழந்தவர், அவசரமா எல்லாம் பண்ணுவாரு, ஆள் அடிச்சு கொண்டுட்டாரு சொல்லுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோபப்பட்டது, அவங்க சில இடத்துல அவங்க கொஞ்சம் நிதானம் தவறி நடந்தாங்கன்னு சொல்லப்படுற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல நியாயமான சில இடங்கள் இருக்குது. இப்போ யாரா இருந்தாலும் சில நேரங்களில் சில கட்டத்தில் அவசரப்படுவாங்க. அப்ப ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி நடந்தாங்க, அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 40 இரவுகளை வாக்களிச்சான். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, மூசாவே என்ன நீங்க அவசரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல இது என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அஜலக மின் அன் கௌமிக யா மூசா, மூசாவே உம்முடைய சமுதாயம் வராம நீங்க அவசரமா வந்ததுக்கு என்ன காரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மக்களோட போய்கிட்டிருக்கும் போது மக்கள் வந்துகிட்டிருக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவரோட சகோதரரை பொறுப்பா வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமாக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே என்ன நீ வேகமா வந்துட்டியே, உன்னோட சமுதாயத்தை விட நீ முந்தி வந்துட்டே, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. காலஹும் உலாஇ அலா அஸரி, அவங்க எனக்கு பின்னால வந்துகிட்டிருக்கிறாங்க. வ அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நான் அவசரமா வந்த காரணம்டா உன்னை பார்க்கணும், உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு தான் நான் வந்தேன். உன்னுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டித்தான் நான் வேகமாக உன்னிடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னா. உன்னோட சமுதாயம் சோதிக்கப்பட்டுட்டாங்க. என்னது, இந்த ஷாமிரின்னு ஒருத்தன் என்ன செஞ்சான், அவங்களோட இந்த தங்க ஆபரணங்கள் எல்லாம் எடுத்து ஒரு மாட்டு உருவத்தில் செஞ்சு அதுக்கு சத்த வார மாதிரி ஆக்கி, இந்த பாருங்க மூசா ரப்பை பார்க்க வேற எங்கேயே போய்த்தாரு, இந்த ஐக்கியம் அவங்களோட ரப்புன்னு சொல்லி வழிகெடுத்து சில ஆளுக்கு அதில் கொஞ்சம் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காளை மாட்டை அவங்களோட அந்த சாமிரி செஞ்ச அந்த சிலையை கடவுள்னு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்குறாங்க, மக்கள் காலக்கடை வணங்குறாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆத்திரப்பட்ட என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட கையில இருந்த அந்த அல்வாஹ்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அந்த வேத கட்டளை, அதை தூக்கி வீசுறாங்க. தூக்கி வீசி போட்டு ஹாரூன் தன்னுடைய சகோதரருடைய தாடியை புட்டிச்சு இழுத்து, ஹாரூனே உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா, இந்த மக்கள் காலக்கண்ணை வணங்குறாங்க, நீங்க அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த புட்டிச்சு அந்த
பண்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் மூசா ஹாரூன் நபி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது என்னுடைய என்னுடைய சகோதரனுடைய என்னுடைய தாயின் சகோதரனை, அதாவது சகோதரனை, இன்னல் கௌம இஸ்ததஅஃபூனி வகாது யக்துலூனனி, என் மக்கள், நான் போய் சொன்னேன் நீங்க அல்லாஹ் தான் ரப்பு, இதெல்லாம் நீங்க வணங்கக்கூடாது என்று நான் அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். எந்த அளவுன்னு சொன்னா, அவங்க கடைசியா ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. மூசா வருவார் தானே, வந்தப்புறம் அவர் சொல்றதை நாங்க கேட்கிறோம். அப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, அவங்க சொல்லாம, இப்ப சிலவர் சொல்லுவாங்க வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் காலக்கண்ணை வணங்குறத கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் பிரியப்படாது, ஆகவே மக்கள் ஷிர்க் செஞ்சா கூட நம்ம சொல்லாம இருக்கணும், ஹாரூன் நபி அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்றாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லாம எல்லாம் இருக்கல. எந்த அளவுக்கு சொன்னா சொல்றாங்க வந்து, இன்னல் கௌம இஸ்ததஅஃபூனி வகாது அன் யக்துலூனி, என்ன கொல்ல பார்த்தாங்க, என்ன பலவீனப்படுத்திட்டாங்க, இதுக்கு மேல சொன்னா என்ன கொன்றுவாங்க, அந்த அளவுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். கடைசியா சொன்னாங்க, மூசா வந்து என்ன சொல்றாரோ நாங்க கேட்கிறோம் அப்படின்றாங்க. அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தவொடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த அல்வாஹ தூக்கி வீசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியா பார்த்தா அதை வீசி இருக்க கூடாது. அப்ப அந்த கட்டத்தை நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, உண்மையிலே ஒரு சரியான ஒரு பாதையில் இந்த மக்களை நான் விட்டுட்டு போன நேரத்தில், இந்த மக்கள் எந்த சிலை வணக்கம் கூடாது என்று நான் இவங்களுக்கு எதிராக இருந்தேனோ, எது என்னுடைய அடிப்படை பிரச்சாரமோ, அந்த பிரச்சாரத்தையே இவங்க இல்லாமாக்கி இவங்க வழிகட்டில் வைத்தாங்கன்னா, அந்த உச்சகட்டமான அவர்களுடைய அந்த மனநிலை அவங்க கையில இருந்ததை வீசுறாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, கால ரப்பி ஃபிர்லி வலி அஹி, என்னையும் என்னுடைய சகோதரனையும் நீங்க யா அல்லாஹ் மன்னிச்சிருவாயாக, வ அத்கில்னா ஃபி ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அந்த ஏடுகள் எடுக்கிறாங்க, அதுல நேர்வழி இருந்துன்னு வருது. அப்ப இது ஒண்ணும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நீங்க முதலாவது நாங்க பார்த்தோமே, அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் ஏன் வேகமா வந்தேன்டா, நீ என்ன பொருந்திக் கொள்ளணும் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை வேகமாக அடையணும், எல்லாருக்கும் முதல்ல நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வோட பேசணும் என்ற அந்த ஆர்வத்தின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, மிக வேகமாக அல்லாஹ்வை சந்திச்சாங்கன்றதை பார்க்கிறோம். அப்ப இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹித்ர் என்கிற ஒருவருக்கும் இடையில ஒரு சம்பவம், அது நீங்க புகாரில நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதுல சஹீஹ் முஸ்லிம்ல இந்த சம்பவம் வருது. அவங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எனக்கு பின்னால நீ வாங்க, ஆனா எந்த காரணம் கொண்டு என்கிட்ட கேள்வி கேட்கப்படாது, நான் செய்யறதை பார்த்துக்கிட்டீங்க. அவங்க செய்யறதுக்கு காரணங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் 3 சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க, அதாவது பொறுமை இழந்துடுறாங்க. அப்ப இதை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவசரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். இதுல நம்ம புரிஞ்சு கொள்ற விஷயம் என்னென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப நாமளா இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட கூட கேள்வி கேட்போம், என்னடா சும்மா இருக்கிற கப்பலை போட்டு ஓட்ட போடுறீங்க, இது என்ன பெரிய அநியாயமா இருக்குதுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. சும்மா உள்ள சின்ன பிள்ளைய பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கொண்டா யாரும் கேட்க மாட்டாங்க, இது என்ன சின்ன பிள்ளைய கொள்றீங்க. என்னடா அந்த உண்மையா சொல்ல போனா அதுல அவங்க நிதானமா இருக்கணும் தான், ஆனா ஒரு சாதாரண மனுஷன் நிதானமாக இருக்க முடியாத ஒரு விஷயம் தான் நடக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நாம எடுக்கிற 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த இடத்துல அவங்க நிதானமா இருந்திருக்கணும் தான், என்றாலும் மனுஷன் இருக்க முடியாத ஒரு இடம் அது. மனிதனுடைய சுபாவம், அவன் அவசரமா அவன் என்ன செய்வான், கேட்பான், அவசரமா ஒரு விஷயத்துல ஒரு ரிசல்ட் தெரியண்டு ஆசைப்படுவான், எனது அவசரப்படுவான் என்ற அந்த மனித சுபாவத்துக்கான ஒரு உதாரணமாக நாங்கள் இந்த சம்பவத்தை எடுக்கலாம். இதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை சொல்ற நேரத்தில் ஃபஹ்கும் ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பி, அதாவது வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், மீன் வயிற்றுக்குள்ள உள்ளவர மாதிரி நீங்க ஆகிராதீங்க. அல்லாஹு தஆலா அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவத்தை சொல்லும் போது யூனுஸை போல நீங்க ஆகிராதீங்க, அவசரப்பட்டார். அவரு நிதானமா தான் இருந்தாரு. கடைசி நேரத்தில் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்கன்னு அவர் நினைச்சிட்டார். இந்த மக்கள் மேல அதிருப்தி அடைஞ்சு இவங்க திருந்த மாட்டாங்கன்னு முடிவெடுத்துட்டு ஊரோடு வெளியே போயிட்டாரு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அதாவது மீன் வயிற்றுல இருந்த அந்த யூனுஸ் அவரை போற நீங்க ஆகிராதீங்க. இது நாதா வஹுவ மக்தூம், அவர் வந்து அந்த இருள்களுக்குள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்துக்கிட்டு அல்லாஹ்வை அழைத்தார். எப்படி சுப்ஹான, என்னது என்ன ஓதுனார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சொன்னா லௌலா அன் ததாரகு நிஅமத்து மின் ரப்பி, அல்லாஹ்வுடைய நிஅமத்து மட்டும் அவருக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் அவரை நாங்க என்ன செஞ்சிப்போம், பழிக்கப்பட்டவராக நாங்க வெட்ட வெளியில வீசி தள்ளிப்போம் அல்லாஹ் சொல்லுவோம். எனினும் அல்லாஹ் என்ன செய்றான், ஃபஜ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன், அல்லாஹ் அவரை தெரிவு செய்தான், அவரை நல்லவர்களில் உள்ளவராக ஆக்கினான். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நபிமார்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க சில கட்டங்களில்
கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கிறாங்க என்பதை ஒரு புரிந்து கொள்வதற்கான உதாரணங்களாக நீங்க இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ற விஷயம் என்னென்றால், மனிதன் என்பவன் இயல்பிலேயே அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றது. இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சூரா யூசுப்ல பல காலங்கள் ஜெயிலில் இருந்தாங்க. எதுக்கு ஜெயிலில் இருந்தாங்க? என்ன குத்தம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருந்தது என்னதுக்கு? குற்றமே செய்யாத குற்றத்துக்காக. எப்படி? குற்றமே செய்யாத குற்றம். குற்றம் செய்யாதது ஒரு குற்றமா? அதுக்கு தான் ஜெயிலில் வச்சாங்க. அவர் குற்றம் செஞ்சிருந்தா குற்றவாளி இல்லை, குற்றம் செய்யாததால குற்றவாளி. புரியுதா உங்களுக்கு சப்ஜெக்ட்? ரெண்டு எதுவுமே செய்யாத குற்றத்துக்காக நீ ஏதாவது குற்றம் செஞ்சுக்கலாம் தானே, அப்படின்ற மாதிரி தான் வருது ஜெயிலில் வச்சாங்க. பல காலம் ஜெயிலில் இருக்கிறார். அந்த நேரத்தில் 2 விஐபி உள்ள இருக்கிறாங்க. 2 பேருமே அந்த அரசனுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுக்கு. ஒரு ஆள் அரசனுக்கு மதுவை கொடுக்குறாள், அவர் ஏதோ குற்றத்துக்கு அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இன்னொரு ஆள் அவரும் அந்த அரசு சபையில் இருந்தவர் தான். 2 பேரும் வச்சாச்சு. இந்த 2 பேரும் பார்க்குறாங்க, அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார், நல்ல மனுஷன். வந்து சொல்றாங்க, உங்களை பார்த்தா நீங்க நல்ல மனுஷன் மாதிரி இருக்கிறீங்க, இன்னா லனராக மினல் முஹ்சினீன், நீங்க நல்ல ஒரு ஆளா இருக்கிறீங்க, ஆகவே நீங்க எங்களுக்கு எங்களோட கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கன்றாங்க. அப்ப அதுல ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்மளை தேடி வர மாதிரி நம்மளும் இருக்கணும். இது என்னன்னு கேட்டா, நம்மளை பார்த்தா இவன் ஒரு தவாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஆள், இவனுக்கிட்ட போய் மார்க்கம் கேட்டா அவன் நல்லதையா சொல்லி தருவான் மாதிரி நம்ம இருந்தா வரமாட்டாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே பார்க்குறாங்க, இவர் நல்ல ஒரு மனுஷனா இருக்கிறார். சொல்றாங்க, நீங்க நல்ல மனுஷன், எங்களுக்கு கனவு குழக்க சொல்லுங்கன்றார். அப்போ முதலாவது நபர் சொல்றாரு, நான் கனவுல வந்து ரொட்டியை தூக்கிட்டு போக கண்டேன், காகம் வந்து கொத்துது. அப்போ சொல்றாரு, உடனே சிலுவையில் அறைய போறாங்க, நீ உன சொல்லி முடிய போகுதுன்றான். இன்னொருவர் சொல்றாரு வந்து, நான் திருப்பி எனது பழச்சாரணி வந்து திருப்பியும் மறுபடியும் நீ அரசன்கிட்ட போறா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் ஒரு மெசேஜ் சொல்றாரு. எப்படி சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், வகால லில்லதி ظن انه ناج منهما, அந்த 2 பேரில் யார் உயிர் பிழைப்பார் என்று தெரியுமோ அவர்கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட அரசர்கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபஅன்சாஹு ஷைத்தான், ஆனா அவர் மறந்து போயிட்டார். போனோடனே ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது எல்லாம் வாக்கு அளிப்பாங்க, நீங்க ஜெயிலுக்குள்ளே இருந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கும். ஊருக்கு போனா அது என்னட்டா அது இருக்கு இது இருக்கு எல்லாம் சொல்லுவாங்கன்னா, அந்த வெளியே வர மட்டும் சும்மா தோஸ்து, வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மாதிரி, வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் தெரிஞ்ச நல்லா பழகும் போது ஊருக்கு வாங்க எனக்கு அது இருக்குமாங்க, ஊருக்கு போய் ஃபோன் பண்ணால் ஆன்சர் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி நமக்கு நடக்கலை, நான் சொல்றது நடக்கிறது தான். இது பொதுவாக வெளிநாட்டில் வச்சு ஒன்றாகும் போது சொல்லுவாங்க, ஒரே ரூம்மேட் தானே, நீங்கள் ஊருக்கு வந்து பாருங்கன்னா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு பார்த்தாவும் ஃபோனே ஆன்சர் இல்லையா, முதலாவது ஊருக்கு வரது ஒரு பக்கம் இருக்கேன். ரைட், அந்த மாதிரி என்ன செய்யறாருன்னா, இவர் போன உடனே இவர் ஹேப்பில எல்லாம் மறந்துட்டாரு. எப்போ அவருக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னா, மன்னர் கனவு காண்றாரு. அப்ப சபையில சொல்றாரு, இந்த பொண்ணு கனவு கண்டிக்கிறேன் உடனே அந்த மந்திரிமாரெல்லாம் சொல்றாங்க, சும்மா தேவையில்லாத கனவுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்துல தான் இந்த ஆளுக்கு நினைவு வருது, ஆஹா இப்படி யூசுப்னு ஒரு ஆள் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. அப்பதான் மன்னர் கேட்கிறாரு, நான் விளக்கம் சொல்றேன், என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்கன்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுல சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த சம்பவம் இல்ல, அது நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை பிறகு படிக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. புகாரில இப்னு ஹிப்பான்ல சையான ஒரு செய்தி 6206 இலக்கத்துல பார்க்கலாம். ரஹிமல்லாஹு யூசுஃப், அல்லாஹ் யூசுஃபுக்கு அருள் செய்வானாக. லௌலல் கலிமத்துல்லதி காலஹா, யூசுப் இந்த வார்த்தையை சொல்லாதிருந்தால், எப்படி உஸ்குர்னி இன்த ரப்பிக், உங்களோட அரசர்கிட்ட என்ன பத்தி சொல்லுங்கள் என்ற அந்த விஷயத்தை சொல்லாமல் அவர் இருந்திருந்தால், மாலபிஸ ஃபி சிஜின் மாலபிஸ், அவர் சிஜின்ல ரொம்ப கலைந்திக்க மாட்டார், வெளியே வந்திருப்பார். அவசரப்பட்டு வெளியே வரணும்னு அவர் நினைச்சார். அவரு அதுக்காக அவரு குற்றவாளி இல்லாம அப்படி இல்லை. அரசன் கூப்பிட நேரத்தில் கூட என்ன சொல்லி அனுப்பினாங்க, ரிப்பீட், அரசன்ட்ட போய் கேளுங்க, அந்த பொம்பளை விஷயத்துக்கு தானே என்ன நீங்க உள்ள வச்சுக்கிறீங்க, அதோட விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டு வாங்க, அப்பதான் நான் வெளியே வருவேண்டாங்க. அதுக்கப்புறம் அரசன் அந்த பொம்பளையை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னன்னு கேட்டா அப்பதான் சொல்றாங்க அந்த பொம்பளை, அல் ஆன ஹஸ் ஹஸ் அல் ஹக், இப்ப நான் உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு, யூசுப் தப்பெல்லாம் செய்யல, நான் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லி அதுக்கு பிறகு வெறி ஒரு ஒரு மரியாதைக்குரியவராக அந்த ஜெயிலேருந்து ஒரு வெளியே வரார். அதுக்கு ஒரு கிடைச்ச சன்மானம் என்ன, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துறைக்கு மந்திரியா மாறினார். விளங்குதா சொல்றது? ஆகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனிதனை பொறுத்தவரையும் அவன் இயல்பிலேயே அவசரம் உள்ளவனாகத்தான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஆதாரங்களாக நாங்கள் இதையெல்லாம் பார்க்கலாம். இதே மாதிரி பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரசூலை பத்தி சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி, அவசரப்பட்டு நீங்க இந்த வஹிய குர்ஆன் இறங்குற நேரத்தில் உங்களுடைய நாவுகளை அசைச்சு நீங்க ஓத ட்ரை பண்ணாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இத ஒன்று சேர்க்கிறதும் ஓத வைக்கிறது எங்க வேலை, நீ அவசரப்படாதே அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் அவசரப்பட்டாங்க? நோக்கம் சரியா இருக்கலாம்,
ஆனால் ரசூலை பார்த்தாங்க, டே நம்ம உடனே ஓதாட்டி மறந்துடும். அப்போ இந்த மாதிரியான அவசரங்கள் நல்லது தான். ஆனால் அவசரம் என்கிற அந்த பொதுவான அந்த சுபாவம் மனிதனோடு உள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ பொதுவாகவே இயல்பாக மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், லவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸி ஷர்ர இஸ்திஅஜாலஹும் பில் கைர். மனிதர்கள் நல்லதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவசரப்படுவதைப் போல அவர்களுக்கு தீங்கு கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அவசரப்பட்டால் என்னது, லகுதிய இலைஹிம் அஜலுஹும், அவர்களுடைய காரியம் முடிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, அப்ப நாங்க முதல் விஷயமாக பார்த்துட்டோம், அவசரம் என்பது மனிதனுடைய இயற்கை குணம். அதுல யாரும் விதிவிலக்கல்ல. இந்த பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பார்ப்போம், நம்ம எவ்வளவு அவசரப்படுறோம். ஒரு விஷயம் நமக்கு அந்த உடனே தெரியணும். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினா ஒரு 2 மாசத்துல நமக்கு லாபம் வரணும், அப்படித்தானே? நாங்கள் ஒரு வேலையை செஞ்சா உடனே ரிசல்ட் தெரியணும், இல்லைன்னா நமக்கு ஏலாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், எப்படி சொல்றான், அதாவது இந்த உலகத்தில் மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக மறுமையே விட்டுறாங்கன்றான். அதாவது யுஹிப்பூனல் துஹிப்பூனல் ஆஜிலான்றான் அல்லாஹ் தஆலா. நீங்கள் இந்த உலகத்தில் அவசரமா எல்லாம் கிடைக்கணும்னு விரும்புறீங்க, இதுல அடுத்த பக்கம் ததருனல் ஆகிரா, மறுமையை விட்டுறீங்கன்றான். இந்த உலகண்டு எல்லாம் உடனே கிடைக்கணும், இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், உலகத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், உலகத்தில் எல்லாம் சாதிக்கணும், எல்லாம் நான் வாழ்க்கையில் வின் பண்ணிட்டேங்கிறான். என்னடா வின் பண்ணான்னு கேட்டால் ஏதாவது ஒன்றில் பாஸ் பண்ணிப்பான், இல்லாட்டி என்ன சரி தொழில் கிடைச்சிக்கும், இல்லாட்டி என்ன மாதிரி பொருளாதாரம் கிடைச்சிக்கும். இது வின்னா? இது அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ அவன் தான் வெற்றியாளன். சிலாக்கள் நாங்கள் லைஃப்ல நான் செட்டில் ஆகிட்டேன், என்னடா கனடாவில் இருக்கிற அனைவரும் கனடாவில் இருந்தால் செட்டில் ஆகுறதா? இது நம்ம ஏமாத்தி கொள்ற விஷயம் எதெல்லாம். அப்போ உண்மையான செட்டில்ன்றது என்னண்டா, நீ அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கிறான்றது. இவர் மாஷா அல்லாஹ் பெரிய டாக்டரா, அவருக்கு சூரா ஃபாத்தியா ஓதத்து கேட்டா சூரா ஃபாத்தியான்னு ஒன்று குர்ஆன்ல இருக்கிறான்னு இருக்கிறார். யார்? முஸ்லீமா பேர். இப்போ இவர் சக்சஸா, இவர் வாழ்க்கை அப்படியா? அப்போ நாங்கள் வெற்றின்னு எதை கருதுறோம்? இஸ்லாத்தை கருதலையா, அல்லாஹ்வை கருதலையா, குர்ஆனை கருதலையா, மறுமையை கருதலையா? அல்லாஹ் எதை சொன்னா, துஹிப்பூனல் ஆஜிலா, உலகத்தில் எல்லாம் கிடைக்கணும், வததருனல் ஆகிரான்றான், மறுமை. அப்ப இது மனிதன் பொதுவான குணமாக இருந்தாலும் சில போது இந்த அவசரமான இந்த மனநிலை மறுமை வாழ்க்கையை பாதிக்காம இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இதுல அதாவது புகழுக்குரிய இஸ்லாம் வரவேற்கிற சில அவசரம் இருக்குது, அதையும் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் அவசரம்னு சொன்னாலே அது ஆபத்து மட்டும்தான் விளங்கிடப்படாது. அவசரம்ன்றது ஒரு பொதுவான விஷயம், அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்ப நல்லது என்ன அப்படின்னு நாங்கள் முதலாவது பார்க்கிற நேரத்தில், அதாவது ஒரு மனிதன் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் எதையும் கேட்கறதுல அவன் அவசரமா கேட்கணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மன் யுஜீபுல் முஃப்தர் இதா தஆஹு. ஒரு நிர்கதியான நிலையில் ஒருவன் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அழைக்கிற நேரத்தில் அந்த நிர்கதியானவனுக்கு பதில் சொல்லி, அம்மன் யுஜீபுல் முஃப்தர் இதா தஆஹு வ யக்ஸிஃபு ஸூ, அவனுடைய துன்பங்களை அவனை விட்டு நீக்கி, வயஜஅலுக்கும் குலஃபா அல் அர்த், உங்களை இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியாக வாழச் செய்பவன் இலாஹுன் மஅ அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இருக்கிறானா? அப்ப முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இந்த அவசரம் ஊக்கப்படுத்தப்படுகிற அல்லது அவசரத்தை அல்லாஹு தஆலா நாம செய்யணும் அல்லாஹு தஆலா நமக்கு உற்சாகப்படுத்துற ஆர்வப்படுத்துற பல விஷயங்கள்ல முக்கியமாக நாங்க இந்த துஆவை நாம் எடுத்துக்கொள்வோம். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில அவங்களோட அவசரத்துக்கு துஆ கேட்டா உடனே நடக்கணும் விட்டுருவாங்க. நான் எத்தனை முறை அல்லா இடத்துல நானும் 5 வருஷமா கேட்டுக்கிட்டு தான் பாய்க்கிறேன், இப்பெல்லாம் நான் துஆ செய்யறேன் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஆட்களோட துஆ ஏற்றுக்கொள்ளவே படாது. அப்ப நாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல நாங்க என்ன செய்யணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இடத்துல நம்மட துன்பங்கள், நம்மட சோதனைகள், நமக்கு உள்ள வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எதிரிகளால் நடக்கக்கூடிய சதிகள், அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல நாங்க என்ன செய்யணும், துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த துஆவை விட்டுவிடக் கூடாது. சில நேரங்கள்ல சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், அவசரப்பட்டு அந்த சபிச்சிருவாங்க சில விஷயத்தை. ஒரு போர், அதுக்கு சொல்லுவாங்க கஸ்வத்து பத்தன் புவாத்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பத்ர் போர் நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ஷாமுக்கும் மக்காவுக்கும் இடையில பயண கூட்டங்கள் போவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு பிசினஸ்காரால இருந்ததால எந்த காலத்தில் போவாங்க வருவாங்கன்ற அந்த ரூட்டெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் வியாபாரத்துக்கு அந்த பாதையால போயிருக்கிறாங்க. அதாவது ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக ஒரு படைப்பிரிவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வழி நடத்திக்கிட்டு போற நேரத்தில்
ஒரு ஒட்டகத்தில் 4-5 பேர் அந்த மாறி மாறி என்ன செய்வாங்க, ஒரு ஆள் ஏறுறது மற்ற ஆளுக்கு நடந்து போகிறது, அதாவது அதுக்கு என்ன சொல்றது, டேர்ன் வச்சு ஷிஃப்டில் போகிறது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அன்சாரி தோழர் ஒருவர் அவருடைய ஒட்டகத்தில் ஏறினா அது எலும்பு மறுக்குது, அந்த முரண்டு பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, ஷா லஅனக்கல்லாண்டார், அல்லாஹ் உன்னை சபிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உடனே ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹாதல் லாயின், அதாவது பைரஹுன்னு கேட்குறாங்க, யார் தன்னுடைய ஒட்டகத்தை சபித்தவர் யார் அப்படின்னாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் சொன்னாங்க, யார் சொல்லா நான் தான் அப்படின்னா சொன்னாங்க, ஒட்டகத்திலேருந்து இறங்கு, ஃபலா தஸ்ஹப்னா பிமல்ஊன்னாங்க, சபிக்கப்பட்ட ஒட்டகம் எங்களோட வரப்படாண்டாங்க. நீ ஒட்டகத்தை சபிச்சுட்டா தானே, சாபமிடப்பட்ட ஒரு ஒட்டகம் எங்களோட பயணம் பண்ணப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அவர் ஒதுக்கிட்டாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னு சொன்னால் அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். ஆக இதில் நாம் நிதானமாக நடந்து கொள்ளணுன்றதுக்கான ஒரு உதாரணமாக, அப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நிதானமாக இருக்கணும். ஒரு விஷயம் வருதா, ஒட்டகம் போகலையா, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன துன்பம் வருதா, நாங்கள் அந்த இடத்துல நம்ம சகித்து கொள்ளணும் அப்படின்றத நாங்கள் பார்க்கணும். இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது சில நேரத்தில் மனிதர்கள் மன்னிக்கணும், நான் இதில் முதலாவது சொல்றது என்னது, அதாவது இகழப்பட்ட, அதாவது செய்யக்கூடாத அவசரம் ஏற்படுத்துகிற மோசமான விளைவுகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம். புகழப்பட்டதல்ல, நான் அடுத்த இதில் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, மனிதன் துவாவை விட்டு விடுவது. ரெண்டாவது விஷயம் என்ன, அதாவது தான் போகிற வாகனத்தை சபிக்கிறது. வாகனம் மட்டுமல்ல, அது எதில் சபிச்சாலும் வரும். மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டால், தொழுகையில் என்னது, சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அவசரப்படுவாங்க. என்னண்டா அவருக்கு வேற வேலைக்கு தான். நாங்கள் முதலாவது தொழுகிற நேரத்தில் நாம் அல்லாவோட சம்மந்தப்படுறோம், அல்லாவிடத்தில் நம்ம கேட்குறோம், நம்மளோட தேவையை கேட்குறோம், அல்லாவிடத்தில் நாங்கள் மன்றாடுறோம். அப்போ தொழுகை என்பது நமக்கும் அல்லாவுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். அதிலே ஹுஷு, அல்லாவை பற்றி அந்த பயம் இருக்கணும், ஹுது இருக்கணும், பணிவு இருக்கணும். அதே மாதிரி அதில் ஆறுதல், இத்மினான், அதாவது ஒவ்வொரு நிலைகள்லையும் பொறுமையாக இருந்து தொழணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தஹல ரஜுலுன் ஃபஸல்லா ثم جاء فسلم على النبي صلى الله عليه وسلم. ஒரு மனிதர் பள்ளிக்குள்ள வந்தாரு, தொழுதாரு, தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னார். ஃபகால் இர்ஜி ஃபஸல்லி, சொன்னாங்க திரும்பி போய் தொழுனாங்க. ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ என்ன செய்யல, தொழவில்லை அப்படின்னாங்க. அவர் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நீ தொழல, திருப்பி போய் நீ தொழு அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அப்ப அந்த மனிதர் என்ன செய்றாரு, 3 முறை போறாரு. ரசூலுல்லாஹ் 3 முறை திருப்பி அனுப்புறாங்க. கடைசியா சொன்னாரு, வல்லதி பஅஸக பில் ஹக் ஃபமா அஹ்ஸினு கைரஹு ஃபஅல்லிம்னின்னாங்க. யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல எனக்கு எப்படி தொழுகிறேன்னு தெரியல யா ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு அந்த தொழுகையை கற்றுத்தாருங்கள் அப்படின்னாங்க. கால் இதா கும்த இல ஸலா ஃபகப்பிர் ثم اقرأ ما تيسر معك من القرآن. அதாவது நீ தொழுகைக்கு தக்பீர் கட்டினால், நீ என்ன செய், நீ தொழுகைக்காக தயாராகினால் தக்பீர் சொல்லி நீ அதில் உனக்கு முடியுமானதை குர்ஆனில் உள்ளது ஓது. சும்மர்க ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅன், நீ ருக்கு செய்யணும். அந்த ருக்கு அந்த இத்மினான், ருக்குல கொஞ்சம் இருக்கணும். இது என்ன அல்லாஹ் அக்பர்ங்கிற போறார் வாரார் பட்டார் பட்டார் பட்டார்னு தொழுகையில வேகமாக தொழுவது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீ தொழல, திரும்பி போய் தொழுவு. அப்ப சொன்னாங்க நீ முதலாவது தொழுகைக்கு போய் நின்றா, நீ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு, அதில் ஓத வேண்டியதை உன்னால முடியுமானத்தை நீ ஓது. அதுக்கு பிறகு ருக்குல நீ என்ன செய், நீ அமைதியாக இரு. சும்மர் ஹத்தா தஅததில காயிமன், பிறகு ருக்குல இந்த நிலைக்கு நீ சரியான நிலைக்கு வரும். சில ஆளுக்கு வரமுனுக்கே மறுபடியும் சுஜூதுக்கு போயிடுவாங்க. அப்படி நீ நிலையில் நீ அதாவது நேராக நெல். சும்மஸ்ஜுத் ஹத்தா தத்மஇன்ன சாஜிதன், நீ சுஜூது செய். நீ அந்த சுஜூதிலே நீ இத்மினான், அந்த அமைதியாக நீ அந்த சுஜூதில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ அதிலேருந்து எழும்பி அமைதியாக நீ இருக்கணும். அதே மாதிரி நீ 2ஆம் முறை சுஜூது செய். அப்படி இந்த தொழுகை என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இதுல இந்த ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னண்டா, தொழுகையில நீ அவசரப்படாத, நிதானமா தொழு, நிதானமாக உன்னுடைய தொழுகை விஷயங்கள் இருக்கணும். நிறைய பேர் தொழுவது என்னன்னு கேட்டா, இந்த காக்க ஹோத்திரம், அதாவது காக்க ஹோத்திரன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அந்த மாதிரி தொழுவாங்க. அப்ப தொழுகையில கூட என்ன செய்யணும், அவசரப்பட்டு விடக்கூடாது. இது நிதானமாக நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது அடுத்த விஷயம். இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில ஆட்கள் இந்த தொழுகையில இன்னொரு விஷயம் செய்வாங்க. இப்ப இமாமை ஃபாலோ பண்றது இல்லை. இப்ப இமாம் அல்லாஹு அக்பர்ன்று ருக்குக்கு போனா நம்ம அதுக்கு பிறகு தான் போகணும். அவர் ருக்குலேருந்து எழும்பி வந்தா நம்ம அதுக்கு பிறகு தான் வரணும். சுஜூதுக்கு போனா போகணும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா இமாம முந்துவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, மா யஅமனு அல்லதி யர்ஃபஉ ரஅஸஹு ஃபீ ஸலாத்தி قبل الامام ان يحول الله صورته في سوره حمار.
அதாவது இமாமுக்கு முந்தி ஒருவர் தன்னுடைய செயல்களை அமைச்சுக்கிட்டா, தன்னுடைய தலையை அவர் உயர்த்தினால் அவர் மறுமையில கழுதையின் உருவமாக எழுப்பப்படுவார். முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே தொழுகையில நாம் என்ன செய்யக்கூடாது? இப்ப இமாம் சலால்க இமாம் வரப்பாலின்னு சொல்ற ஒருத்தர் ஆமீன்னு துவங்கிடுறாங்க. இமாம் சொல்லு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்னா தான் நாங்க ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லணும். இமாம் என்னது ருக்குக்கு போனா தான் அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யணும்? இமாமுக்கு முந்திரக்கூடாது என்ற விஷயம் இப்ப இதுவும் அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய சில அவசரமான நிலைகள்ன்றதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சில பிரச்சாரம் செய்யறவங்களும் கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பிரச்சாரத்துல மும்முரமா இருப்பாங்க. ஒரு முறை போய் சொல்றது, ரெண்டாவது முறை போய் சொல்றது, இதுக்கு மேல இவன் திருந்த மாட்டாப்பா, இவங்களே முடிவெடுத்துக் கொள்றது. எப்படி ஒரு முறை பிரச்சாரம் பண்றோம், 2 முறை பிரச்சாரம் பண்றோம், அல்ல சொல்றோம், ஒரு மக்களுக்கு ஒரு ஊர்ல போய் நாங்க ஒரு பயான் பண்ணினோம், ஒரு மாநாடு நடத்தினோம், அல்லது அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணினோம், அவங்க கேட்கலன்னு இவர் முடிவுக்கு வந்துடுறது என்னன்னா, இதுக்கு மேல இவங்க திருந்த மாட்டாங்க, இவர் அல்லாஹ் மாறிடுவார். இது முக்கியமான ஒரு விஷயம், இதுல கவனமா இருக்கணும். ஏன்னா பொதுவாக இந்த பிரச்சார பணியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம். அவங்க என்ன செஞ்சாங்க? சனிக்கிழமை விஷயத்துல வரமும் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலுஹும் அனில் கர்யத்தி அல்லதி கானத் ஹாதிரத்துல் பஹர், கடற்கரை ஓரத்தில் இருந்தவங்களை பத்தி நபியே நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க சனிக்கிழமை மீன் பிடிக்கிறதுல வரமும் வரும்போது ஒரு கூட்டம் போனாங்க, போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணினாங்க. இப்ப பொதுவாக நான் உங்களுக்கு அடிக்கிற ஒரு விஷயம் சொல்லுவேன், இடையில ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களும் விடவும் மாட்டாங்க. ஏதாவது செய்யறவங்ககிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என்ன இப்படியா தாவா செய்யறது, இப்படியெல்லாம் சொன்னா கேட்பாங்களா, இப்படிமா இப்படின்னு என்னத்தை, அப்ப நீங்க ஒழுங்கா செய்யுங்களேன், இல்ல நாங்க செய்யல, அப்ப நீங்க செய்யவும் மாட்டீங்க, யாராவது செஞ்சா குறையும் சொல்றீங்கடா, அப்ப என்ன உங்களோட பிரச்சனை? அல்லாஹ் தஆலா இத குர்ஆன்ல சொல்றான். அப்போ சில ஆட்கள் போய் சொன்னாங்க, எதுக்கு லிம தஇதுன கௌமன் அல்லாஹு முஹ்லிகஹும் அவ் முஅذிபஹும் அஸாபன் ஷதீதா, எதுக்கு இவங்களுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்றீங்க? அல்லாஹ் அவங்களை அழிக்க போறான், அவங்களை தண்டிக்க போறான், அவங்களுக்கு போய் நீங்க சொல்லி கேட்பாங்களா அப்படின்றாங்க. அப்ப இப்போ இதை போய் செஞ்சாங்களே, உபதேசம் பண்ணினாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு மஹ்திரத்தன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் கேட்பானே, தவறு செஞ்சவங்களை போய் தடுத்தீங்களான்னு அல்லாஹ் இடத்துல நாங்க கேட்டா, அல்லாஹ் இடத்துல நாங்க ஒரு உதுர் சொல்லணும், எங்களுக்கு காரணம் சொல்லணும், நாங்க சொன்னோம் அல்லாஹ் கேட்கல, அப்ப நாங்க குத்தவாளி இல்லையே. சில நேரம் அவங்க சிந்திக்கலாம். அப்ப நாங்க எப்பவுமே முடிவெடுத்துடப்படாது, இவனுக்கெல்லாம் சொல்லி ஒன்றும் விளங்காதப்பா, சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஒமா அலைனா இல்லல் பலா, எங்களோட வேலை என்ன எத்தி வைக்கிறதா, நாங்க எத்தி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கடைசி அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்ஜைனல்லதீன யன்ஹூன அனிஸ்ஸு, பாவம் தவற தடுத்தவர்களை நாம் பாதுகாத்துட்டோம். வஅഖذனல்லதீன ஸலமு பிஅஸாபின் பஈஸ், நாங்க அநியாயம் பண்ணவர்களை மிகப்பெரிய ஒரு வேதனையை கொண்டு நாங்கள் பிடித்து கொண்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். ஆகவே நாங்க ஒரு உதாரணம், அல்லாஹ் தஆலா நூஹ் நபியை சொல்றான், எத்தனை வருஷம்? லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவாக 950 வருஷம் இரவு பகல் என்று பார்க்காம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க முடிவெடுத்தாங்களா? இல்லை. 950 வருஷத்துக்கு போறோம், அவங்களுக்கு இதுக்கு மேல முடியல. அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் இவங்களை அழிச்சிரியா அல்லாஹ், இவங்களை நீ விட்டு வச்சுன்னு சொன்னா இவங்க பிறக்கிற பிள்ளையெல்லாம் காவிரா தான் பெத்தெடுக்கிறாங்க யா அல்லாஹ் அப்படின்னாங்க. அப்ப பொறுமை முக்கியமானது, நாம் அவசரப்பட்ட கூடாது. இதுக்கு ஒரு உதாரணமா உங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு சம்பவம் தான் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அந்த இதுல சாஞ்சிட்டிக்கிறாங்க, காபத்துல்லாவுடைய ஒரு இடல்ல சாஞ்சிட்டிக்கிறாங்க. ஹப்பாப் பின் அரத் போய் என்ன கேட்டாங்க? யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டாமா? அலா ததுல்லாஹ லனா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாமா? ஏன் அவ்வளவு அதாபு பண்றானோ, அவ்வளவு சோதனை, அவ்வளவு கஷ்டம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? அதானே நான் துவா செய்யறேன், வாங்க இதுக்கு மேல எல்லாம் பொறுக்கேலாது, இவனுக்கு இனி சரியான ஒரு பாடம் காட்டணும் அப்படியே போனாங்க. இல்ல நிதானம். என்ன சொன்னாங்க? ஹப்பாபே, உங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்களுக்கு என்னவெல்லாம் நடந்துன்னு தெரியுமாண்டாங்க, நீங்க என்ன பொறுமை எழுந்துட்டு வந்து நம்மகிட்ட இதெல்லாம் கேட்குறீங்க? அவங்க ஒன்றும் தப்பா கேட்கல, எல்லா இடத்துல கேளுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அவருடைய அந்த அவசரத்துக்கு தான் ஆன்சர், அல்லா இடத்துல கேட்கத்தான் வேணும், அதையெல்லாம் மறுக்கல. அந்த 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 நிதானம் தவறிய நிலையில இருந்து அவரை என்ன செய்யறாங்க? நிதானப்படுத்துறாங்க. முதல் விஷயம், இவர் இந்த மாதிரி நம்மகிட்ட கேட்ட மாதிரி இன்னும் வேற என்ன இவர் பண்ண போறா தெரியாத. அப்ப சொன்னாங்க, ஹப்பாபே உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்றாங்க. சில ஆக்களை கொண்டு 2 துண்டாக வெட்டிக்கிறாங்க, ஆனா அவங்க தங்களோட மார்க்கத்திலேருந்து வெளியே போகல. சில ஆட்கடை சொல்லுவாங்க அந்த இரும்பு சீப்பால வாரிக்கிறாங்க, ஆனால் அவங்க மாறல. வல்லாஹி சொல்றாங்க எப்படின்னு சொன்னால், வல்லாஹி ல யுதிம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான். எதுவரையும் சொன்னால், யமன்ல இருக்கக்கூடிய சன்ஆலின் ஹதரமௌத் வரையும் ஒரு பிரயாணம் செய்கின்றவர் தனியாக போவார், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கடைசியா சொன்னாங்க, வலாகின்னகும் தஸ்தஅஜிலூன்,
நீங்கள் அவசரப்படுறீங்கன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? கஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், ஏற்றுக்கொள்ள மாட்டான், அநியாயம் பண்ணுவான், இல்லாத பொல்லா சொல்லுவான். அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நிதானம் தவறிவிடக்கூடாது, அவசரப்பட்டு விடக்கூடாது, அவசரப்பட்டு பிழையான முடிவுகளுக்குள்ள நாங்கள் போய்விடக்கூடாது என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு நபரை டிசைட் பண்ற விஷயத்திலையும் நாம நிறைய அவசரப்படுறோம். இப்போ வெளிப்படையான சில பேச்சுக்களை வச்சு அதுகளை வச்சு ஒரு ஆளை நல்ல வேண்டு நம்புறதுலேயும் நம்ம அவசரம் தான். ஒரு ஆள் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார், இவர் சொல்லுவார், பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை 10 நிமிஷம் பேசணும். 10 நிமிஷத்தில் வச்சுடா எப்படா இப்போ ஒரு மனுஷனை முழுசாக நீங்கள் அளவு போடுவீங்க? அதில் அர்த்தம் என்னன்னு கேட்டால் 10 நிமிஷத்துக்குள்ள ஒருத்தர் மோசம்னு சொல்லணும்ல, முழுசாக நம்பிடாதீங்க. அதே நேரத்தில் முழுசாக ஒருத்தரை பார்த்த உடனே இவன் 2 நிமிஷம் பேசினா ஆள் சரியில்லை போல வழங்குது, இவர் முடிவெடுத்துட்டார். இது ரெண்டும் கூடாது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தியரியை தெரிஞ்சு கொள்ளணும். சகோதரத்துவம் என்று வார நேரத்தில் நீங்கள் ஒருத்தனில் 100% ஒரு பிழையை காணாத வரைக்கும் அவனை பிழையானவன்னு நீங்கள் முடிவெடுக்கப்படாது. ஆனால் நம்பிக்கை சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களா இருந்தால் 100% நல்ல வேண்டு தெரியாமல் நீங்கள் நல்ல வேண்டு நம்பப்படாது. இந்த ரெண்டுக்கும் குழப்பிக்கொள்ளப்படாது. அதாவது சகோதரர் சார் அவர்கிட்ட நாங்கள் ஒரு 20-30,000 ரியாலை கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா 3 மாதத்தில் உட்காந்து கத்திச்சியா, என்ன நான் நல்லா நம்பினேன், உன்னை யார் நம்ப சொன்னது? இஸ்லாம் அதுக்கான வழிகளை எல்லாம் வச்சுக்குது. இந்த ரெண்டையும் குழப்பிக்கொள்ளப்படாது. சகோதரத்துவம் என்றால் ஒருவர் பிழையானவர் என்று உங்களுக்கு 100% தெரியாத வரையும் அவரை நீங்கள் பிழையானவர் நீங்கள் எடுக்கப்படாது. ஒருவர் நல்லவர் என்று 100% தெரியாத வரையும் அவரை நீங்கள் நம்பப்படாது. இந்த ரெண்டுலையும் குழப்பிக்கொள்ளாம கவனமா இருந்தா சரி. ரைட். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. உங்களிடம் ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் தீர்க்கமாக விசாரித்துக் கொள்ளுங்கள். வந்தவன் உண்மையா தான் சொன்னாரு, உண்மை சொன்னாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல அவரு நல்ல மனுஷன் தான், நல்ல மனுஷன். அவர் யார்கிட்ட கேட்டாரு? நீங்க ஹதீஸ்கள் அன்னைக்கு பாருங்க, சஹீஹ், தஈஃப், மௌது, முன்கத்தி, இப்படி எல்லாம் ஹதீஸ்களை நம்ம பிரிக்கிறோமா இல்லையா? எதை வச்சு பிரிக்கிறோம்? நாமளா நேரடியாக ரசூலாட்ட கேட்டோமா, ரசூலா நீங்க சொன்னீங்களா இது முன்கத்தியா? ரசூலா சொன்னாங்க இந்த ஹதீஸ் முன்கத்தி, இந்த ஹதீஸ் லைஃபு, இந்த ஹதீஸ் மௌது, ரசூலா சொன்னாங்க. இல்ல, நபர்கள் சில்சிலா அறிவிப்பாளர் பட்டியலை பார்க்குறோம், இடையில ஒரு பொய்யை வைக்கிறோம், இந்த ஹதீஸ் எடுக்கல. அப்படித்தானே ஹதீஸை முடிவு எடுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நபரை பற்றிய ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால் நீங்க அவசரப்பட்டு பார்த்தீங்களா எப்படி நல்ல ஒரு மனுஷன் நினைச்சிருந்தோம், எப்படி மோசமான ஆள்னு தெரியுமா, முடிவெடுத்துடவே படாது. ஏன்? வந்தவன் செய்தி பிழையாய்க்கும், அல்லது வந்தவன் நல்லவன் ஆயிப்பான், எவனாவது ஒரு மோசமானவன் இவன் நம்பி இருப்பான். அல்லாஹ் சொல்றான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஒரு தீயவன் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் தெளிவாக விசாரித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின். விளங்காமல் ஒரு சமுதாயத்தை நீங்கள் தப்பாக நினைச்சிட்டு நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்துவிட்டு வதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்க செஞ்சதை நினைச்சு கவலைப்படாம, அனியா இவன்ட பேச்சு நம்பி நான் ஒரு நல்ல மனுஷனை தப்பா இட போட்டுட்டேனே, அவன் சொன்னான்னு நானும் கேட்டுட்டேனே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிறரை பற்றிய விஷயத்தில் நம்ம கவனமாயிக்கணும். அவசரப்பட்டு நம்ம என்ன செஞ்சிடப்படாது, இவன் மோசமானவன் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க கூடாது. இவன் 100க்கு 100 நல்ல வேண்டு. நீங்க ஒரு ஆள் கேட்கிறார், ஒரு ஆளை பத்தி கேட்கிறார், உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படிதான் டிஎஸ்சிக்கு வர ஒரு ஆள் தான்ப்பா, நல்ல ஒரு மனுஷன், அவரோட நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓ, அவர் ஒரு கிழமை பயானுக்கு வந்துடுவார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பிஸ்னஸ் பண்ணுங்க சொல்லலாமா? நீங்கள் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? உங்களுக்கு அவரை பற்றி என்ன தெரியும்? பயான்ல உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார், ஓகே டிஎஸ்சிக்கு வர்றார், ஆகவே நல்ல மனுஷன் நீங்கள் கேரண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இல்லைப்பா அவன் மோசமான ஆள்னு சொல்லலாமா? சொல்லப்படாது. நீங்கள் என்ன சொல்லணும்? அவர் வாராரு, ஆனால் அவருடைய நம்பிக்கை பற்றி எனக்கு தெரியாது, முடிச்சு, அவ்வளோதானே. அல்லது ஒரு திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு மணமகனை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ் சூப்பர் ஆள். என்ன சூப்பர் ஆள்? பயானுக்கு ஒரு வாரம், பயானுக்கு வந்தால் சூப்பர் ஆளா? பயான் முடிச்சுட்டு எங்கே போகிறான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ பயானுக்கெல்லாம் வாராருப்பா, எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் அவர் ஓகே மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளோதானே. அப்போ நல்லவர் முடிவெடுக்கிறனாலும் கெட்டவர்னு முடிவெடுக்கிறனாலும் அவசரப்பட்டக்கூடாது. நீங்கள் நியாயமாக வச்சுக்கணும். சில ஆளுக்கு புலம்புறது, பாருங்கள் நம்ம கொள்கைக்காராலே நம்மளுக்கு இப்படி பண்ணி போட்டார். கொள்கையில் இருந்தாப்புல அவர் எல்லாம் நேர்மையாய்ப்பாரு, நீங்கள் முடிவெடுத்ததான் பிள்ளை. ஆகவே இது முக்கியமான. இதையும் தாண்டி சில ஏமாற்றங்கள் பிரச்சனைகள், நல்லவனை கெட்டவன் நினைப்போம், கெட்டவனை நல்ல நினைப்போன்ற அது மனித இயல்பு, அதை ஒன்றும் செய்யலாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஒரு விஷயத்தில் அவசரப்படுறாங்க. ஒரு செய்தி வந்தா பார்த்தீங்களா இப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்ல, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. தெளிவா விசாரிங்க, என்ன நடந்துன்னு பாருங்க. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு ஏதாவது பேசி போட்டு அவனுக்கு ஏதாவது சொல்லி போட்டு நீங்க கவலைப்படாமல் இருக்கணும்டா, அதை நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதே மாதிரி நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு நபித்தோழர் உசாமா பின் ஸைத், அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆளை பார்க்குறாங்க, யாரை டார்கெட் பண்றாரோ கொலை செய்யறாரு.
அந்த ஒரு எதிரி அவர் டார்கெட் பண்றால தந்திரமா போய் கொலை செய்யறார். உசாமா பின் ஜெயிதை பொறுத்தவரையும் அவர் வீரர் மட்டுமல்ல, அவர் டெக்னிக்கான ஆள். இந்த போர்களில் வந்து உசாமா பின் ஜெயித் வந்து யுத்தியை பயன்படுத்துவார். அப்போ உசாமா பின் ஜெயித் அவரை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எப்படா கொஞ்சம் எலர்ட் ஆயிருந்து அப்படியே பார்க்கும்போது கடைசியாக மாட்டிட்டார் மனுஷன். மாட்டி உசாமா பின் ஜெயிதை கண்ட உடனே என்ன செய்யறாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சரி, உசாமா பின் ஜெயித் ஒரு பக்கம் வைப்போமே, ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்திக்கணும். அவர் ஒரு சஹாபி. நம்ம அவரோட இடத்துல கிட்டையும் போகல, அவரோட மூக்கில் விட்ட தூசிக்கு நம்ம உதவ மாட்டோம். அவர் ஒரு நபித்தோழர். இப்போ நாம இருந்தாலும் என்ன நினைப்போம்? ஓஹோ, இவ்வளோ நேரம் எல்லாரையும் கொலை செஞ்சு போட்டு வாழை கண்டவொடனே பாருங்களேன், களிமா சொல்லி தப்ப பார்க்குறான்னு நம்ம அவன் என்னமா செய்வோமா இல்லையா? இதைத்தான் உசாமா செஞ்சான். எப்படி? இதுதான் அந்த அவசரப்பட்டாங்கன்றது மட்டும் பார்க்கப்படாது, அவசரப்பட்ட சூழ்நிலையும் பார்க்கணும். சும்மா நம்ம அவசரப்பட்ட மாதிரி எல்லாம் பண்ணல, அவங்க பண்ணல. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உசாமா பின் செய்திருந்தாங்க வாழை தூக்கும் போது கூட இருந்த அன்சாரி கொல்லாதீங்க, அவர் களிமா சொல்லிக்கிறாருன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, கொல்ல வேணான்னு சொல்ல கேட்காம கொலை செஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்தி வருது, யா ரசூலுல்லாஹ் உசாமா அப்படி ஒரு ஆளை கொண்டுட்டாங்க, அவர் களிமா சொல்லிட்டாரு. உசாமாவை கூப்பிடுறாங்க, யா உசாமா கத்தல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போறோம் அவசரப்பட்டு கொண்டுட்டீங்களான்றாங்க. இப்ப அவசரம் தானேங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போறோம் கொண்டுட்டீங்களா? அப்ப உசாமா என்ன சொல்லுவாங்க? அப்ப நமக்கு என்ன நினைப்போம்? இன்னமா காலஹா ஹௌஃப மினஸ் சிலாஹ். அவர் முத்தஅவ்விதன், ஆயுதத்துக்கு தப்புறதுக்காக வேண்டி தான் அவர் களிமா சொன்னாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்படியா? அவர் உள்ளத்தை பொளந்து பார்த்தியான்னு கேட்டாங்க. அவர் உண்மையா இதுக்கு தான் சொன்னார்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, இதுல நமக்கு என்னடா மேலோட்டமா ஒரு விஷயம். ஒரு ஆள் சொல்றாரு, நான் தப்பு பாவம் செய்யலப்பா. இல்ல, நீ பாவம் செஞ்சாலும் செஞ்சிருப்பா. ஒரு மனுஷனை போய் துருவப்படாது. நமக்கு துருவுறது நம்மளோட கடமை அல்ல. ஒரு மனிதனுடைய பிரைவசியில போய் நுழைஞ்சி வெளிப்படையா ஒருவர் தவறு செய்யறார், நீங்க உபதேசம் பண்ணுங்க, அவரை கரெக்ட் பண்ணுங்க, அவருக்கு நல்லதை சொல்லுங்க. இல்ல, தவறு செஞ்சாலும் செஞ்சிருப்பார். நீங்க அன்னைக்கு சிகரெட் குடிச்ச மாதிரி தான் எனக்கு நினைவு, குடிச்சிங்களா? இல்லப்பா நான் குடிக்கிறேன். சிசி, நீங்க குடிச்சாலும் குடிச்சுப்பீங்க, என்ன தேவையா இது வேலை? இந்த மனுஷன் உள்ளத்துக்குள்ள உள்ளதை தோன்றது, அவனோட பிரைவசிக்குள்ள நுழையிறது. சில ஆட்களுக்கு சில என்ன பேசுறேன் இல்லாம சில ஆள்கிட்ட போய் உங்களோட செலரி எவ்வளோன்னு கேட்பாங்க. செலரின்றது வந்து சில ஆட்கள் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு அவங்களோட பிரைவசி. அதுல காரணம் கழிக்கலாம், சொல்ல முடியாது. உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்குது. இதெல்லாம் இந்த சபை நாகரிகம் தெரியாத ஆட்கிட்ட சில இதுகள் தான். அவங்களோட பிரைவசியை போய் கேட்குறது, அவங்களோட விஷயங்களை போய் துருவுறது. அப்ப இதுகள் எப்பவுமே என்ன வெளிப்படையா உங்களுக்கு இன்னமா நஹ்குமு பில் லவாஹிர். உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்களே, எங்கட தீர்ப்பெல்லாம் வெளிப்படைதான். உள்ளத்துக்குள்ள நீங்க நல்லவனாயிருங்க கெட்டவனாயிருங்க எங்களுக்கு தேவையில்லை. வெளிப்படையாக நீங்கள் மோசமா இருந்தா நாங்க மோசமா தான் தீர்ப்பளிப்போம். இல்ல, நான் உள்ளத்துக்குள் நல்லவனா தான் இருந்தேன், நான் நல்ல அப்படியெல்லாம் இயலாது. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு விடக்கூடாது. அதே மாதிரி இந்த படிக்கிறவங்களும் கொஞ்சம் அவசரம். எப்படின்னு கேட்டா, இன்றைக்கு புத்தகத்தை புகாரியை திறந்து ஈவினிங் கடையில் 7 பாகத்தையும் வாட்சி முடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சோர்வு, தளர்வு, கொஞ்சம் களைப்பு, பல விதமான டென்ஷன் இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் தானே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிறது. இதில் இடையில விட்டுறது அவசரப்பட்டு இன்றைக்கு 10 பாகத்தை படிக்கிறது, அதோட ஒரு 10-100 வசனத்தை படிச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு குர்ஆனே ஓதுறது. அப்படி இல்லாமல் அதிலும் நாங்கள் நிதானிக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லணும், கல்லா கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா. நான் சொன்னேன், நீங்கள் அவசரத்தை விரும்புறீங்க, வ ததரூனல் ஆஹிரா, மறுமை என்னது ஆகிரத்தை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் அப்படின்றாங்க. ஆகவே இதில் நீங்க முதலாவது விஷயம் நாம சொன்னது என்னன்னா, இகழப்பட்டது. அந்த இகழப்பட்டதுல துஆவை விட்டுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதாவது மனிதன் அவசரப்படாம இருக்கிற வரைக்கும் நான் துஆவை ஏற்றுக்கொள்வேன் நாங்கள் அல்லாஹ் சொல்றான். அவசரப்படுறேன்னா என்ன? நான் அல்லாஹ் தாவத்துல்லா அல்லாட்ட கேட்டேன் எனக்கு அல்லாஹ் தரலன்னு துஆவே விட்டுறது. அவரிடத்துல நம்ம ஒரு விஷயத்தை அல்லா இடத்துல கேட்போம்டா, அது அல்லாஹ் நமக்கு ஒரு நேரம் வச்சுப்பான். அந்த நேரம் வச்சுக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்துலயும் காரணம் வைக்கும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன் அடிக்கடி. அந்த உதாரணம் எந்த அளவு பொருத்தம்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம அல்லாஹ் இடத்துல ஒன்று கேட்குறோம், அது கேட்கறதுல நமக்கு நல்லது கிடைக்குமா, அதுல தீங்கு இருக்குதான்னு நமக்கு தெரியாது. இப்போ நாம அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் எனக்கு ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட்ல வந்து கேட்குறோம், சரிதானே? நமக்கு அல்லாஹ் பதில் சொல்றல, சும்மா வச்சுக்கொள்வோமே. அல்லாஹ் அதுல நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தெல்லாம் தடுக்கிறான், தரலன்னா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். சும்மா அல்லாஹ் ஒரு பதில் தாரன்னு வச்சுக்கொள்வோமே. அல்லாஹ் சொல்றான், ஓகே உனக்கு ஒரு டெஸ்ட்ல அவனுக்கு தாரேன், ஆனா 3 மாசத்துல கெண்டன் அடிச்சு அதுலயே மூத்தா போவா, பரவாயில்லையா வாங்குவோமா அப்படின்டா. நமக்கு ஒண்ணு கிடைக்காட்டி நம்ம எப்படி முடிவெடுக்கணும்டா, அல்லாஹ் ஏதோ ஒரு கயிறுக்கு தான் தரல. அப்படித்தானே? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜெயில இருந்து வெளியெடுக்கிற அல்லாஹ்க்கு பெரிய விஷயமா? அவர் குத்தமே செய்யாத காரணத்துக்காகத்தான் குத்தவாளின்னு உழைக்கிறாரு. குத்தமே செய்யல, ஆனா எப்ப அல்லாஹ் வெளியே கொண்டு வரா பாத்தீங்களா? அந்த நாட்டினுடைய பொருளாதார மந்திரியா வெளியே கொண்டு வந்தான். பொறுமையா இருந்தா அப்படித்தான். சில கஷ்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிதான் வரும். நீங்க நினைக்கலாம், நான் 10 வருஷமா தாங்கிட்டு இருக்கிறேன், பொறுங்கப்பா, அது உங்களுக்கு 40 வயசுலாம் கிடைக்க முடியுது, 50 அல்லாஹ் எழுதிதான் அப்பதான் கிடைக்கும். நம்ம அவசரமா அல்லாஹ் நீ தரலையே துஆவே விட்டுட்டீங்களே,
அல்லா இடத்துல கேட்கவே 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணின ஒரு நபி அல்லா இடத்துல கேட்டுக்கிட்டு தானே இருந்தார். யா அல்லாஹ் இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, யா அல்லாஹ் இரவு பகலா அந்த மக்களை நான் கூப்பிட்டேன், நான் அவங்கள கூப்பிடுற நேரம் அல்ல. இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர் லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், காதை அப்படி பொத்திக்கிட்டாங்க. போதும், நீ சொன்னது போதும், நாங்க கேட்டு கேட்டு எங்கட காதுல ரத்தம் வருது சொன்னாங்களா இல்லையா? ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷவு சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பார். அல்லாஹ் சொல்றான். விட்டாங்களா? அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை விட்டாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் கடைசி நிமிடம் வரைக்கும் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ ஒரு மனிதன் எந்த நிலையிலையும் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நம்பிக்கை இழந்துடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன். இன்னும் சொல்றேன்டா, இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? நம்ம உலகத்துல என்ன நினைக்கிறோம்? ஏதோ நம்மளோட டேலண்டால தான் நமக்கு காசு பணம் வருது, சொத்து வருது, நம்ம பில்டிங் வாங்குறோம்னு. உங்க டேலண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க வேண்டாம் ட்ரை பண்றேன்னு சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான் அஹும் யஹ்சிமுன ரஹ்மத் ரப்பிக்கும், அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அவங்களா பங்கு வைக்கிறாங்க. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துல நான் தான் பங்கு வைக்கிறேன் அல்லாஹ் தஆலா. யாரு? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துல கொடுக்கிறது நான் தான். உனக்கு கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். நீ வானத்துல போய் பூமியில விழுந்தாலும் அந்த கொஞ்சம் தான் கிடைக்கும். நீ வெளிநாட்டுக்கு என்ன, நீ லண்டனுக்கு, நான் லண்டன்ல இருந்த நேரத்துல சில ஆளுக்கு 100 ரூபா 50 ரூபா வந்து சாதாரண நம்மகிட்ட எல்லாம் கேட்டவன் வாங்கிக்கிறான். அவன் கிட்டத்தட்ட 15-20 வருஷம் அவருக்கு பிஆர்ஓலாம் கிடைச்சிது. இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னடா, எங்கே இருந்தாலும் ரிஸ்க்கு நம்ம இங்கேருந்து நினைக்கிறோம். கனடாவில் உள்ளவங்களாம் பெரிய சந்தோஷமாയിരിக்கும். அவன் படுற பாடு அங்கே போய் பாருங்க தெரியும். அவன் 5க்கும் 10க்கும் அலமோதி தர்றான். அங்கே நம்ம நினைக்கிறது இங்கே கனடாவுக்கு போனோடனே செட்டில்டு ஆவார். ஒரு செட்டில்டும் இல்லை. அப்போ எங்கே நம்ம இருக்கிறோம்ன்றதில்ல, ரிஸ்க்குன்றது அல்லாஹ் நமக்கு தரணும். அவன் தந்தா தான் நம்ம. நான் பிஹெச்டி வரைக்கும் செஞ்சுக்கிறேன். பிஹெச்டி செஞ்ச ஒருத்தன் பல கோடி கடன் வைக்கிறான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன். இப்போ என்ன செய்யற பிஹெச்டி வச்சு ஒன்றும் இல்லை. உங்களோட லைஃபுக்கும் உங்களோட டேலண்ட்டுக்கும் நான் சொன்னால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கோடிக்கணக்கில் கடன் பிரச்சனை ஓட்டாண்டியே தெரியும் ரோட்டுலியே. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை சௌரலே. அல்லாஹ் உங்களுக்கு தரணும்னா பாதையை திறந்து விட்டுருவோம். நீங்கள் வந்து அதான் ஒரு உதாரணம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இங்கே சொல்லணும் தெரியல, சொன்னால் 2ஆம் முறை உதாரணம் அதே தான். நம்ம ஊரில் இந்த அக்குரோன் ஒரு ஊரிக்கு, அங்கே ஒரு மலையில் ஒரு பெரிய வசதியோடு ஒரு ஹாஜியார் இருக்கிறார். அவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தவர். சரிதான். அந்த வல்லப்பட்டை என்ன ஒரு பட்டை ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து கேட்டுக்கிறாங்க, இப்படி எங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னு. அந்த கம்பெனி வேலை செஞ்சவர், அந்த கம்பெனி 7 ஆண்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் இண்டிவிஜுவலாக கண்டக்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு. அது நான் தர வந்து அடிக்காரு. சரின்னு ஆர்டர் பண்ணால் 3 கண்டெய்னர் இவர் கொடுத்துட்டார். கொடுத்த அந்த பிஸ்னஸில் பெரிய ஆளாக போய் பெரிய பணக்காரன் இன்றைக்கு அவர். அப்போ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கணும்டா அவன் திறந்து விட்டுருவான். நம்ம நினச்சிட்டு நம்ம நம்மட ஆய்வு நம்மட திறமை. நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணுங்க. அல்லாஹ்வை பயந்தா அல்லாஹ் உங்களுக்கு உங்களோட பிரச்சனையிலிருந்து வெளியே போறதுக்கான பாதையை உண்டாக்குவார். நீங்க எந்த பெல்ட் அடிச்சும் எந்த பிரயோசனமும் இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். நாங்க இதையும் தெரிஞ்சு கொள்ளணும். எத்தனை மணி இப்போ? டைம் இருக்குதா? டைம் இருக்குதானே? அப்ப இது முக்கியமானது. அடுத்தது வந்து அதாவது சில அவசரம் வந்து அல்லாஹ் இடத்துல அது கண்டிப்பு. என்ன அவசரம்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, டைம் எத்தனை ஸ்டார்ட் பண்ண முடிச்சிடணும். டைம் இருக்குதா? இல்லை இறங்குது பிள்ளையெல்லாம் வந்ததோட நல்லா நேரம் பேர்த்தோடு இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சுவோமே. ரைட். இப்போ அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்துன். இந்த விஷயத்தில் அவசரப்படணும். எது? அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் அவனுடைய சொர்க்கத்துக்காகவும் வேகமா போங்கன்ற அல்லாஹ் தஆலா. எப்படி? அது நாளைக்கு மன்னிப்பு கேட்போமே, நாளை 2 மன்னிப்பு கேட்போமே. இல்லை, மன்னிப்பு அல்லாஹ்வுடைய விஷயத்துல சொர்க்கத்துக்கு போட்டி போடுறது, நல்ல அமல் செய்யறது. பாதிரு பில் அமாலி ஃபித்னா, நல்ல அமல்களுக்காக நீங்கள் போட்டி போடுங்கள். எந்த அளவுக்கு சொன்னா ககித்ஐ லைலில் முظلم, இருள் புலம்புகளை போல குழப்பங்கள் ஒரு காலத்துல வரும். யுஸ்பிஹு الرجل முஃமினன், ஒரு மூமின் காலையில மூமினாக இருப்பான். வயும்சி காஃபிரா, மாலையில காஃபிரா போயிடுவான். மாலையில மூமினா இருப்பான், காலையில காஃபிரா போயிடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப போட்டி போடுவது அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க துரிதம் காட்டணும். நமக்கு ஜக்காத்துக்குரிய இது அளவு வந்துச்சு.
இல்லை அது 15 வருஷத்துக்கு போகிறோம், 40 வருஷத்துக்கு போகிறோம் ஜகாத் கொடுப்போம். ஹஜ்ஜுக்குரிய நமக்கு வசதி வந்துட்டு அதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதையெல்லாம் தாமதப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல 133ல சொல்றான். அதே மாதிரி சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக நீங்கள் வேகமாக செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி தௌபா, நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க என்ன செய்யணும்? இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தப்பை நீங்க செஞ்சதுக்கு பிறகு அந்த தப்புக்கு தௌபா செய்ய நீங்க லேட் ஆயினா அதுவும் ஒரு குற்றம். நீங்க தப்புக்கு தௌபா செஞ்சுட்டு லேட் ஆகுனதுக்கு இன்னொரு தௌபா செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதன் ஒரு பாவத்தில் ஒரு மானக்கேடான விஷயம், ஒரு வட்டியை நம்ம வாங்கிட்டான்னு வைங்க, அவனுக்கு பாவம்னு தெரிஞ்சா அவன் தௌபாவை உடனே செய்யணும். அவன் தௌபாவை தாமதமாக செஞ்சா அவன் தாமதமா செஞ்சதும் இன்னும் ஒரு குற்றம். அப்ப ரெண்டு விஷயம் அவனுக்கு குற்றமா வந்துட்டு இப்னுல் கையிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மதாரிஜ் சாலிக்கில சொல்றான். அப்ப இதுல பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இன்னமத் தௌபத்து அலல்லதீன அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ. அதாவது தௌபா யாருக்குன்னு சொன்னால், அதாவது அல்லதீன யஅமலூன ஸூ பிஜஹாலத்தின், தெரியாம ஒரு பாவத்தை செஞ்சுறாங்க, சும்ம யதூபூன மின் கரீபின், உடனே கரீபன் என்னது, மிக மிக அவசரமாகவே அவர்கள் தௌபா செய்து விடுகிறார்கள், அவர்களுக்கு தான் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளும். ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்களுடைய தௌபாவை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். வகான அல்லாஹு அலீமன் ஹக்கீமா. அப்போ ஒரு தவற தெரியாம செஞ்சுட்டு தெரிஞ்ச உடனே யார் தௌபா செய்றாங்களோ அவங்கள தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். வலைஸத்தி தௌபத்து, எவர்களுக்கு தௌபா இல்லைண்டா, அல்லதீன யஅமலூன ஸய்யிஆத், அவர்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகிறது, அந்த நேரத்தில் கால இன்னி துபுத்துல் ஆன், யா அல்லாஹ் இப்ப தௌபா செய்றேன்றார், மன்னிக்க மாட்டான். அப்படின்னு வளர்ந்தா என்னது, பாவம் என்று தெரிஞ்சா உடனே வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே தங்கள் தவறுகளில் அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆகவே தௌபாவுல பாவம் தெரிஞ்சா உடனே தௌபா செஞ்சிருங்க, லேட் பண்ண வேணாம். அதுல என்ன செய்யக்கூடாது, இல்ல பொறுமையாத்தானே எல்லாத்தையும் செய்யணும், அவசரப்படாம. அதில் எவ்வளவு முடியுமோ அதுல நாங்க அவசரப்பட சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறோம். இதே மாதிரி பிறருடைய விஷயங்கள், பிறருடைய ஹக்கை நாங்க வச்சிருக்கப்படாது, அவருடைய ஹக்கை எவ்வளவு அவசரமா கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும். ஒரு சந்தர்ப்பத்தில் சல்லைத்து வரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தில் அஸர், ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நான் அஸர் தொழுதுகிட்டு இருந்தேன், அவங்க தொழுது ஃபஸல்லம சும்ம காம முஸ்ரிஅன், தோளையெல்லாம் தாண்டிக்கிட்டு ரசூலுல்லாஹ் படபடன்னு போறாங்க ரூமுக்குள்ள, போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு போறோம் அந்த உரிய இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் சொல்ற என்ன அவசரமா போனீங்க? இல்ல ذكرت شيئا من تبر عندنا, ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தங்க கட்டி ஒன்று வீட்டில் இருந்தது, அது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, நான் ஏதாவது கொடுக்க முடியாம போயிருவணுன்றதுக்காக அவசரமா அதை எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். பாத்தீங்களா, நம்ம பிறருடைய எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது பரவாயில்லையே, அவர் வந்து எடுக்கட்டுமே, சில வாங்குவ வரைக்கும் கொஞ்சம் எனக்கு அவசரமா தேவைன்னு கொடுக்கறதுக்கு என்னமோ நாம அவர பொருளை நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்கணும், என்னப்பா கொண்டு போனது இன்னும் வரல, எப்போ வரும், இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா, இதுலேயும் நம்ம என்ன செய்யப்படாது, நாம பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, ஒரு மனிதரிடம் நாங்கள் ஒரு கடன் வாங்குறோம் அல்லது பொருளாதார தேவைக்காக வாங்குறோம், கொடுக்கோன்ற நோக்கத்தில் வாங்கணும், வாங்கும் போதே எப்படியா வாங்கி எடுத்துக்கிட்டா சரின்னு வாங்கப்படாது. நம்ம கொடுக்கோன்ற நியத்தோட வாங்கினா அல்லாஹ் என்றைக்காவது என்ன செய்வான், அதை திருப்பி கொடுக்க வைப்பான். அப்ப பிறரிடத்துல நம்ம பிறருடைய ஹக்குகள் நம்மகிட்ட இருக்குமா இருந்தால் அதை முடியுமான வரைக்கும் நாங்கள் அவசரமாக கொடுத்து விட வேண்டும். இதுவும் ஒன்று. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய விஷயம், ஹஜ்ஜிக்கான அந்த கடமை நமக்கு வருமாக இருந்தால் அந்த கடமையை நாங்கள் என்ன செய்யணும், உடனே நிறைவேற்றணும், அதை தாமதப்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅஜ்ஜலு இலல் ஹஜ்ஜினாங்க, இது சரியான ஒரு செய்திதான். அதாவது ஹஜ்ஜி செய்கிற விஷயத்தில் நீங்கள் அவசரப்படுங்கள், ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எந்த விதமான தடை வரும் என்று. ஆகவே ஹஜ்ஜி என்ற அந்த சில ஆட்களுக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு வசதி இருக்குது, ஆனால் வருஷக்கணக்கில் அவங்க செய்கிறாங்க. இல்லை என்னென்னு கேட்டால் பாப்பமே இன்னொரு 4-5 வருஷம் போட்டுமே, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பாவம் செய்யணுமா, அப்போ தான் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்போ அதுக்கடையில் நம்ம உயிர் வாழ்வுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் வைக்குது, இல்லை. ஆகவே நம்ம ஹஜ்ஜுடைய அந்த கடமை வந்தால், நமக்கு பொருளாதாரம் வந்தால், அதுக்காக ஹஜ்ஜுடைய இப்போ இந்த மாதம் வந்தால் இப்போ உடனே போய் ஹஜ்ஜி செய்யலாது, அந்த அடுத்த நமக்கு எப்போ அந்த ஹஜ்ஜுடைய காலம் வருதோ நம்ம அடுத்த ஹஜ்ஜில் என்ன செஞ்சிடும், நியத்து வச்சு அதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் முயற்சிக்கிறீங்க, உங்களுக்கு முடியலை, உங்களுக்கு கோட்டா கிடைக்கலன்றது உங்களோட தப்பல்ல, நீங்கள் உங்களுக்கான பகுதியை நீங்கள் சரியாக செஞ்சிடணும். இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். எனவே அதே மாதிரி நீங்கள் நோன்பு துறக்கிற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸாலு நாசு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர், அதாவது நோன்பு திறக்கிறதை துரிதப்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் ஹைரில் இருக்கிறாங்கன்னாங்க.
அதுக்காக வேண்டி 5 மணிக்கு 6:30 மணிக்கு வாங்க 5 மணிக்கு நான் நோம்பு திறக்கிறேன்னு இல்லை. அந்த நோம்பு திறக்க அந்த டைம் வந்த உடனே லேட் பண்ணப்படாது. சில ஆளுக்கு பேணுதலுக்கு இன்னும் 10 நிமிஷம் போட்டுமே, சூரியன் மறைஞ்சிக்க தெரியல, இன்னும் இவருக்கு பேணுதல். வாங்க கேட்டு எல்லாம் நோம்பு திறக்கிறாங்க, இவர் இன்னும் 10 நிமிஷம் பேணுதலாம். இது பேணுதல்லாம் இல்லை, இது உங்களை தீங்கில கொண்டு போய் தள்ளும். ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. அப்ப நோன்பு திறக்கிறத நீங்க துரிதப்படுத்தணும் அப்படின்ற செய்தி. அப்ப இதுலேருந்து நாங்கள் எப்படி ஒரு நிதானத்துக்கு வரோம்டா, பொதுவாக ஒரு விஷயம் ஒன்றைக்குது, என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பக்குவமான பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி குர்ஆன் வசனங்களை படித்து குர்ஆனோட ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகி ஒரு நிதானம் என்கிற அந்த தன்மை மனிதனுக்கு வாரன்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அதனால தான் 40 வருஷத்துக்கு பிறகு மனுஷனுக்கு நிதானம் வாரன்னு சொல்லுவாங்க. அது இயற்கையான ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் நாங்கள் குர்ஆனை படிக்கணும், நாங்கள் எப்படி பொறுமையாக இருக்கிறது, எதில் அவசரப்படுறது, ஏன்னா ஹதீஸ்களில் நாம் ஆர்வப்படுத்தப்பட்ட விஷயம் என்ன, எதில் நம்ம தாமதப்படுத்தக்கூடாது. தர்மம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தர்மம் யோசிக்கிற எப்படி வச்சு கொடுப்பா வேணாமா, நாளைக்கு கொடுப்பேன் தான், அடுத்த நாள் கொடுப்போம், அது ஷைத்தான் பாப்பா என்னத்துக்கு நான் கொடுக்குறா தேவையில்லாமல் அப்படின்னு ஷைத்தான் அப்படியே பிளாக் பண்ணிவிடுவாங்களே. கொடுக்கணும் நினைச்சா கொடுத்துருங்க, யோசிச்சுக்கிட்டெல்லாம் இருக்கவே கூடாது. கொடுக்கணுமா கொடுத்துருங்க, கொடுக்கப்படாதா கொடுக்கப்படாது, அவ்வளோதான். அப்ப எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பாதிரு பில் அமாலி ஃபித்ரனா, நல்லமல் செய்யணுமா வேகமா செய்யுங்க, துரிதப்படுத்துங்க. குழப்பங்கள் வருவதற்கு இடையிலே நல்லமல்களை கொண்டு நீங்கள் உங்கள் அவசரமா போட்டி போட்டுக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் மிக கவனமா இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் நேரான பாதையை உங்களுக்கு காட்டுது. குர்ஆனை நிறைய படிக்கிற நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில நிதானம் வரும், நமக்கு வாழ்க்கையில பொறுமை வரும். எதில் நாம் அவசரப்படணும், எதில் அவசரப்படக்கூடாது. அப்போ அவசரம் என்பது நிறைய மோசமான விளைவுகளை உண்டாக்கும். நல்லவர்களை கொலை செய்ய வைக்கும், நல்லவர்களை கெட்டவர்களாக ஆக்கி காட்டும், சில போது கெட்டவர்களை நல்லவர்களாக ஆக்கி காட்டும், சில நேரங்கள் சமுதாயத்தில் குழப்பங்களை உண்டாக்கும், சீர்கேடுகளை உண்டாக்கும், பலவிதமான சர்ச்சைகளை உண்டாக்கும், உறவுகளை சில நேரம் அது உடைச்சிரும். அப்போ இந்த மாதிரியான பல மோசமான விளைவுகள் அவசரத்தால் மனிதன் தேடிக்கொள்றான். குடும்ப வாழ்க்கையில் சில நேரம் தலாக்கு உண்டாகும், பிரிவின் உண்டாகும். சின்ன பிரச்சனை தான், ஆனால் அந்த அவசரத்தால் இதுக்கு மேலே இந்த பொண்டாட்டி எனக்கு சரி தூக்கி போட்டால் கிழமைக்கு ஒரு கல்யாணம் தான் முடிக்க வேண்டி வரும். அப்போ இதுலேயும் கூட நம்ம கவனமாகத்தான் இருக்கணும். அப்போ ஒரு பிரச்சனை வந்தால் உடனே முடிவு எடுத்துக்கொள்ளப்படாது, இதுதான் இன்னி சரியே வராது போ அப்படின்ட்டு நாம் சில விஷயங்கள் நிதானிக்கணும். ஓகே ஒரு கொஞ்ச நாள் சும்மா இருந்து பார்ப்போமே. அதனால சில கோர்ஸில் பாருங்கள் இழுத்தடிக்கிறான் சில விஷயத்துக்கு. என்ன தெரியுமா, அவன் வேணும்னு தான் செய்கிறான். ஏன்னா இழுத்தடிச்சா பிரச்சனை சும்மாவே சில சோல்வ் ஆகிடும். அடுத்த முறை வந்து சொல்லுவாங்க இல்லை நாங்களே வாபஸ் வாங்கி கொள்றோம்பாங்க, அவனுக்கு வேலை குறைஞ்சிடும். அதனால தான் அந்த கோர்ட்ஸ்ல எல்லாம் சில கேஸோட இழுத்து அடிப்பான். அடுத்த மாதம் வாங்கம்மா, 2 மாதத்துக்கு பிறகு விசாரிப்போம்மா. ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்போ ஜோஸ்லாம் வந்திருக்கிறாரு. அப்போ இது அவசரம் ஏற்படுத்துகிற விளைவுகள். இதன் விளைவால் பல பிரச்சனைகள் இன்றைக்கு நடக்குது. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, பலவிதமான சோதனைகளுக்குள்ள நாம் உட்படுறதுக்கு பிரதானமான காரணமாக இருப்பது இந்த அவசரம் என்பது. ஒரு நல்லது அதுக்கு இருப்பது மாதிரி மோசமான விளைவுகளும் அந்த அவசரத்தால் உண்டாகிறதுன்றதை நம்ம வாழ்க்கையில் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நிதானமாக நம்முடைய விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக, அவசரப்படக்கூடிய விஷயங்களில் அவசரப்படக்கூடியவர்களாகவும், நிதானமாக செயல்பட வேண்டிய விஷயங்களில் நிதானமான பொறுமையாளர்களாக நாம் இருப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு துணை புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.